ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். குழிப்பணியார ரெசிபி. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மலாக இதை இட்லி தோசை பேட்டரில் வந்துட்டு நம்ம செய்வோம். இன்றைக்கி வந்து என்கிட்ட இட்லி தோசை மாவு இல்லை, அதனால் வந்துட்டு இதை வந்து நான் கோதுமை ரவை கலந்து வந்து செஞ்சுருக்கேன். இதை எப்படி செய்யலாம், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்துடலாம் வாங்க. இது செய்கிறது ரொம்பவே ஈஸியான டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் இதை வந்து ஸ்வீட்டில் நான் செஞ்சுருக்கேன். இது ஸ்வீட்டில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு வாழைப்பழத்தை வந்துட்டு நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்து அதை இந்த மாதிரி மசிச்சு விட்டு வச்சுருக்கேன். நீங்கள் இது எல்லாத்தையும் நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்சிலையும் போட்டு பேட்டர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கையிலே மசிச்சு விட்டேன். ஏன்னா இதை சாப்பிடும்போது 1-2 கடிப்பட்டால் நல்லாயிருக்கும். இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ரோஸ்டட் ரவை தான். நீங்கள் நார்மல் ரவை எடுத்தீங்க அப்படின்னா லைட்டாக ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோதுமை மாவு வந்து சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இது கூட வந்து நம்ம வந்து உப்பு வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கணும். டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஒரு தடவை வந்து கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு, கோதுமை மாவு, ரவை இது எல்லாம் கலந்து வர மாதிரி. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து பேட்டர் மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரேடியாக தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டம்ளர், 1/2 டம்ளர், அதுக்கப்புறமேட்டு ஒரு 1 டம்ளர் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு இது வந்து செய்கிறதுக்கு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு மூடி போட்டு நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு ஊற வைக்க போகிறேன். ஏன்னா நான் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என் பையனுக்காக செய்கிறேன். லேட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. அதனால் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நான் அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா 1/2 hour வந்துட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது கூட வந்து ஸ்வீட் வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சுகர், வெல்லம், ப்ரௌன் சுகர், பனை வெல்லம் எது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு எது பிடிக்குமோ அது வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அடித்து கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிறது கோதுமை மாவு, ரவை ரெண்டுமே வந்துட்டு கொஞ்சம் கரையிறதுக்கு வந்து லேட் ஆகும். அதனால் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து குழிப்பணியார சட்டியில் நெய் வந்துட்டு சேர்த்துட்டு நான் எடுத்து வச்சுருக்க பேட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஊற்றிடாமல் இந்த மாதிரி பாதியாக ஊற்றிட்டு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போடுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்வீட் சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக வந்து பிடிக்க தான் செய்யும். அதுக்கப்புறமேட்டு நம்ம அடுத்தடுத்த ஈடு ஊற்ற வந்துட்டு சரியாயிடும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஈடு வந்துட்டு நான் வந்து ஊற்றிருக்கேன். இது வந்து எடுக்கிறதுக்கு லைட்டாக எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி லைட்டாக பிடிச்சி இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு அடுத்தடுத்து ஊற்றும்போது நல்லா ஈஸியாகவே எடுக்க வந்துருச்சு. நம்ம நிறையா வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு ஈஸியாகவே எடுக்க வந்துடும். நான் நார்மல் அளவுக்கு தான் வந்துட்டு ஆட் பண்ணேன் பையனுக்கு கொடுக்கறதுனால. அவ்வளோதான். வந்துட்டு இப்போ 2 பக்கமும் நல்லா வேக வச்சு இந்த மாதிரி ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் கலருக்கு வர அளவுக்கு வந்துட்டு வேக வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடும், முடிஞ்சது. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6லேருந்து 7 பணியார அளவுக்கு ஊற்றிருந்தேன். இது சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. அதனால் வந்துட்டு இது ஒரு 2லேருந்து 3 ஈடு வந்துட்டு ஊற்றி எடுத்திருந்தேன். குட்டி குட்டியாக இருந்ததுனால பையனுக்கு வந்துட்டு ஒரு 3 ஈடு ஊற்றி கொடுத்தேன். அவ்வளோதான். மீதி இருந்ததை வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு ஒரே ஒரு ஈடு மட்டும் வந்துச்சு. அதை மட்டும் ஊற்றி ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு பையனுக்கு கொடுத்தாச்சு. அவ்வளோதான். ரெசிபி வந்து நம்ம செஞ்சு முடித்தாச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் டேக் கேர் அண்ட் பை கைஸ்.